ஒரு நபர் அதிகப்படியான பேட் வைப்ரேஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான 5 அறிகுறிகளை தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமா உங்க எல்லாருக்கூடவும் ஷேர் பண்ண போறேன். இந்த 5 அறிகுறிகளும் ஒரு நபர்கிட்ட நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க, கண்டுபிடிக்கிறீங்க, புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த பர்சன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5 அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நான் நிறைய பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போன்ற கிளாஸஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான சைக்கலாஜிக்கல் ரீதியான கவுன்சிலிங் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை என்னோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, இதுக்குள்ள நான் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை, என்னுடைய ரிலேஷன்ஷிப்ல நிறைய ரெட் ஃபிளாக நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், இப்போ இது கூட நான் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த ரெட் ஃபிளாகை என்னால மாத்த முடியுமா, சேஞ்சபிள் தானா, அப்படி சேஞ்ச் பண்ண முடியும்னா நான் என்ன மாதிரியான ரிவேர்ஸ் சைக்காலஜி எல்லாம் ஃபாலோ பண்ணா இது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கேள்விகளுக்கான ஆன்சரோட இந்த கவுன்சிலிங்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது போன்ற ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான சைக்கலாஜிக்கல் ரீதியான கவுன்சிலிங் உங்களுக்கு தேவைப்படுது அல்லது கப்பிள் கவுன்சிலிங் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்மளுடைய கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் ஃபோன் கால்ல தான் நடக்கும். யாருக்கும் ரேண்டமா குரூப் போட்டு வச்சுட்டு அந்த குரூப்ல எல்லாருக்கும் ரேண்டமா ஒரு மெத்தட் ப்ரொவைட் பண்ணி இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நான் யாருக்குமே ப்ரொவைட் பண்ண மாட்டேன். ஒவ்வொருத்தவங்க கிட்டயுமே தனித்தனியா பேசி பர்சனல் ஃபோன் கால்ல அவங்களுடைய மனநிலையை செக் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்க, என்ன தன்மையில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஹீலிங் கொடுக்கணும், என்ன பிராக்டிசஸ் கொடுக்கணும், அவங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிசஸ் கொடுக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் உங்களுக்கு பர்சனலா கைட் பண்ணவும் செய்வேன். ஸோ இது போன்ற கிளாஸஸ் அண்ட் கவுன்சிலிங்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு தெரிஞ்ச பர்சனோ அல்லது நீங்களே கூட ரொம்ப அளவுக்கு அதிகமான பேட் வைப்ரேஷன்ல இருக்கலாம். ஸோ அப்படி நீங்க பேட் வைப்ரேஷன்ல இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான 5 அறிகுறிகளை தான் நான் ஷேர் பண்ண போறேன். இந்த 5 அறிகுறிகளுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா தான் இருக்கும். இந்த மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இந்த 5 அறிகுறிகளை பேஸ் பண்ணி நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இவங்க பேட் வைப்ரேஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத. நம்பர் 1, unnecessary டென்ஷன். இந்த பாயிண்ட்ல இருந்துதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இந்த பாயிண்ட்ல இருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெளி உலகத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க சின்னதா ட்ரிகர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சின்னதா ட்ரிகர் பண்ண உடனே அவங்களுக்கு ஏதோ கீ பட்டன் கொடுத்த மாதிரி, ஆன் பட்டன் கொடுத்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பயங்கரமா ரைஸ் ஆகி பயங்கரமா இரிட்டேட் ஆகி கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஃபேமிலி மெம்பர்னு வச்சுக்கோங்களேன். காலையில நீங்க இதை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஒருவேளை சூழ்நிலைனால நம்மளால அதை பண்ண முடியல அப்படின்னு சொன்னா அதை பண்ண முடியல அப்படிங்கிறதும் அந்த காரணத்தையும் நம்ம சொல்றதெல்லாம் அவங்க லிசன் பண்ண மாட்டாங்க. அவங்க நீ இதுக்கு அன்ஃபிட், கரெக்டா, நீ பண்ணது தப்பு அப்படிங்கறத மட்டுமே வச்சு பயங்கரமா ரைஸ் ஆகி வேர்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. தன்னைத்தானே ரொம்ப இரிட்டேட் ஆகி தன்னைத்தானே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ப்ரெஷருக்குள்ள கொண்டு போயிடுவாங்க. அவங்க கத்தி கத்தி அவங்களுக்கே எனர்ஜி எல்லாம் லாஸ் ஆகும். அந்த அளவுக்கு அவங்க பாட்டு கத்திட்டு இருப்பாங்க. நாம என்னவோ சின்னதா அதை பண்ண முடியலம்மா, அதை பண்ண முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிப் பண்ணி அமைதியாயிருவோம். ஆனா அவங்க இதை ஏன் பண்ண முடியல, இதை ஏன் தப்பா பண்ண, கரெக்டா, அதை ஏன் நீ அப்படி சொல்லலாம், அவங்க முன்னாடி எப்படி நீ அந்த ஒரு வேர்டை நீ அலோவ் பண்ணுவ, அந்த ஒரு வேர்ட்னால என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதா ட்ரிகரிங் பாயிண்ட் ஒரு சின்ன புள்ளியில தான் இருக்கும். அதுக்கு பொறுமையா இருக்கலாம், விட்டு பிடிக்கலாம், அதுக்கப்புறமா உட்கார்ந்து பேசிக்கலாம். அப்படிங்கிற அந்த சின்ன பாயிண்ட்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இது சின்ன விஷயமா, இது உனக்கு சின்ன விஷயமா, இதெல்லாம் பார்த்தா உனக்கு சின்ன விஷயம் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்போ என்னோட வார்த்தைக்கு நீ வேல்யூ பண்ணலையா, அப்போ நான் பெரிய விஷயம் நான் சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு அது சின்னதா தெரியுதா, நீ பண்ணாம போனது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, அதனால நம்ம குடும்பம் எவ்வளவு பாதிக்கும் தெரியுமான்னு சொல்லி கத்தி அவங்களோட எனர்ஜி அவங்களே லாஸ் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறங்கிற பேர்ல அவங்க எனர்ஜி எல்லாம்
மொத்தமா ட்ரெயின் ஆகும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சிக்காகி படுத்துப்பாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமலே போயிடும். கத்துல அவங்களுக்கே உடம்பு சரியில்லாம போயிடும். ஸோ இந்த பாயிண்ட் தான் அன்னெசசரி டென்ஷன் அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க பொறுப்பு இல்லாம இருக்கீங்க. நீங்க பொறுப்பு இல்லாம இந்த நாள் இந்த விஷயத்த நீங்க பண்ணல, அல்லது தப்பா பண்ணிட்டீங்க, அல்லது யார் முன்னோடியோ அவங்கள வந்து ஹர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ என்னுடைய செல்ஃப் வேல்யூ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துவாங்க. பயங்கரமா உங்களுக்காக அவங்க என்ன இது வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ணாங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட அப்படியே கொட்டுவாங்க. உனக்காக 2010 என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த அன்னைக்கு 2026 இந்த அன்னைக்கு வரைக்கும் நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவங்களே கத்தி ரைஸ் ஆகி அவங்களே உடம்பெல்லாம் புண்ணா போற அளவுக்கு எனர்ஜிய கொட்டிடுவாங்க. சோ நமக்கு என்னடா பண்ணோம், இப்ப என்ன பண்ணோம், எதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறாங்க, அப்ப நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். நாம என்னவோ வந்து பயத்துலதான் உட்காந்துருப்போம். ஆனா இவங்க ரைஸ் ஆகி கத்தி இரிட்டேட் ஆகி பயங்கரமா வயலண்ட் ஆகி உடம்பே சரியில்லாம போய் படுத்துப்பாங்க. இது முதல் அறிகுறி. இந்த அறிகுறி உங்க பார்ட்னர் கிட்டயோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ அல்லது உங்ககிட்டயோ இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த வரிசையில் இருக்கக்கூடிய இரண்டாவது அறிகுறி, அடுத்த நாள் பயங்கரமா அழுவாங்க. இல்ல அப்படின்னா கத்தி முடிச்சுட்டு 1 hour கழிச்சு பயங்கரமா அழுவாங்க. தன்னை விக்டிமா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. நான் பாதிக்கப்பட்டுட்டேன், இவங்களுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், ஆனா இவங்க பொறுப்பே இல்லாம இருக்காங்க, இவங்கனாலதான் நம்ம வந்து இப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுவாங்க. தன்னையே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வற்புறுத்திக்கிற அளவுக்கு அழுவாங்க. நமக்கு வந்து சில வீட்டுல எல்லாம் நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, கவுன்சிலிங்ல நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து இவ்வளோ கத்தி அழுதுகிட்டு இருக்கேன், அவங்க பாட்டுக்கு தூங்க போயிட்டாங்க அப்படின்னு. ஸோ நீங்க தூங்க போனதுனால இப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. எமோஷனல் டேமேஜ் அவங்களுக்கு வந்து அதிகமா நடக்கும். எமோஷன்ஸ் டேமேஜ் ஆக ஆக இன்னும் அழுவாங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அது லவ் லாங்குவேஜ்ல ஆஃப்டர் பார்க்கலாம் இன்னொரு வீடியோல. ஆனா இவங்க இந்த பாயிண்ட்ல பயங்கரமா கத்திட்டாங்க. கத்திட்டு 1 hour சைலண்டா இருந்தாங்க. நீங்களும் போய் படுத்துட்டீங்க. ஐயோ இந்த நேரம் அவங்க கோவமா இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நம்ம சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னா சமாதானப்படுத்த போனா அவங்க நம்மள இன்னுமே திட்டிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா போய் படுத்துருவீங்க. பாருங்க, இதை நான் ஆண்களை மென்ஷன் பண்ணி சொல்லல, பெண்களை மென்ஷன் பண்ணி சொல்ல, 2 பேர்கிட்டயுமே இது நடக்கும். ஓகேங்களா? சோ அதனால போத் சைட்ல இருந்து தான் நான் பேசுறேன். இது வந்து பெண்களுக்கு தான் உரியது, இது ஆண்களுக்கு தான் உரியது, நீங்களா ப்ரெடிக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? சோ அவங்க பாட்டுக்கு போய் படுத்துருவாங்க. இவங்க பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு இருப்பாங்க. சில வீடுகள்ல நான் அழுதுகிட்டு இருக்கேன், நான் ப்ரெஷரா இருக்கேன், நீ பாட்டு கூலா போய் தூங்குறியான்னா அவங்க தூக்கத்தையும் கெடுத்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. என்னை வந்து நீ இப்படி பண்ணலாம், நீ எப்படி அப்படி என்ன சொல்லலாம், ஒரு வார்த்தை எப்படி நீ அலோவ் பண்ணலாம், அதனால என் செல்ஃப் ரெஸ்பெக்டே டேமேஜ் ஆயிடுச்சு, நீ எப்படி பண்ணலான்னு ராத்திரி ஃபுல்லா அவங்கள தூங்க விடாம அவங்கள அழ வைக்கிறது, அவங்களையும் சேர்த்து டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போக ட்ரை பண்றது. இது இரண்டாவது அறிகுறி. இந்த அறிகுறி உங்களுடைய பார்ட்னர் கிட்டயோ அல்லது உங்ககிட்டயோ இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுங்க. நம்பர் 3, இந்த பாயிண்ட்ல உங்களை திட்டாங்க, அவங்களும் அழுதுட்டாங்க. இப்போ உங்களை தூங்க விடாம சில பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. சில நாட்கள்ல டிஸ்டர்ப் பண்ணாம அவங்க தூங்க விட்டுட்டு இங்க உட்காந்து தனியா அழுதுட்டு இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த 3வது பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சாரி கேட்பாங்க, அப்பாலஜி கேட்பாங்க. எனக்கு புரியுது, என் மேலதான் தப்பு அப்படின்னு அவங்க மேலேயே பிளேம் பண்ணிப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணும், நான் கொஞ்சம் யோசிச்சு உன் மேல கோவப்பட்டிருந்தேன்னா கரெக்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட்ல நீங்க ஒருவேளை சமாதானம் ஆகல, இல்ல நீங்க அவங்களுக்கு எதிரா பேசுறீங்க, அல்லது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம நீங்க இன்னுமே ரூடா பிஹேவ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இயலாமை அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டுங்களா? அதாவது அவங்க தரப்பு நியாயத்தை சொல்லி இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? எனக்கு புரியுது, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு தான் பண்ணிருக்க, ஆனா நான் கொஞ்சம் அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம், நான் கோவப்படாம இருந்திருக்கலாம்ல, கோவப்பட்டு நான் உன்ன வார்த்தையெல்லாம் அலோவ் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லி அதை அப்படியே மூடி அப்படியே மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது நீங்க ஒபே பண்ண மாட்டீங்க. அவங்க அப்பாலஜியை வந்து அவங்க சிம்பாலிக்கா அப்பாலஜி கேட்கறாங்க, அந்த அப்பாலஜி நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, இல்ல நீங்க இன்னும் கோவமா போயிட்டு படுக்கிறீங்க, இல்ல சைலண்டா மூவ் ஆன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது இன்னுமே இயலாமையும் கோவத்தையும் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். சோ இந்த அறிகுறி உங்ககிட்டயோ அல்லது உங்க பார்ட்னர் கிட்டயோ இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 4வது அறிகுறி, இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உன் மேலதான் தப்பு இருக்கு, ஆனா நான் அந்த நேரத்துல கத்தாம இருந்திருக்கலாம்,
திட்டாம இருந்திருக்கலாம், வேர்ட்ஸ் அலோவ் பண்ணாம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சிம்பாலிக்கா மன்னிப்பு கேட்டாங்க பாத்தீங்களா, சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாங்க பாத்தீங்களா. அதுக்கு நீங்க சமாதானம் ஆகியிருந்தீங்கன்னா அவங்க ஃபைன், அவங்க கூலாயிருவாங்க. ஆனா நீங்க சமாதானம் ஆகல, இல்ல அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கீங்க, இல்ல அவங்க கிட்ட இன்னும் ரூடா பேசிருக்கீங்க, அல்லது நீங்க இன்னும் திமிரா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த இயலாமைங்கிறத அப்படியே அடுத்த பட்டனுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணுவாங்க. அடுத்த பட்டனை ஆன் பண்ண மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, உடனே என் மேல நான் பழிய போட்டுக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்த போனேன். கரெக்டா? என் மேல பழிய போட்டுக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்த போனேன். ஆனா அவங்க என்னையே அட்வைஸ் பண்றாங்க, நான் தான் தப்புங்கிற மாதிரியும் உன்னை நீ திருத்திக்கோ அப்படிங்கிறாங்க. கரெக்டா? எதுக்கு இப்படி கத்துற, எனக்கு நீ பொறுமையா பேச வேண்டியதானே, நீ எனக்கே அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னுட்டு மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நீ தான் தப்பா இருக்க அப்படின்னு சொல்லி உங்களையே எழுப்பி உட்கார வச்சு உங்களுக்கே அட்வைஸ பண்ணுவாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் எழுப்ப ட்ரை பண்ணுவாங்க, டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற இல்லையா. அதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியட். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ராத்திரிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். இந்த 5 அறிகுறியுமே ஒரு ராத்திரிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கரெக்டா? அந்த பாயிண்ட்ல அடுத்த ஸ்விட்ச் ஆன் ஆகி 5வது அறிகுறி என்ன நடக்கும் அப்படின்னா, நீ பண்ணதான் தப்பு. கரெக்டா? அந்த பழிய கூட பாரு, நான் சுமக்க ட்ரை பண்றேன், ஆனா நீ இப்படி பொறுப்பு இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் உங்க மேலேயே பழிய தூக்கி போடுவாங்க. பாரு, பல வருஷமா உனக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், உனக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன், நிறைய விஷயங்களை நான் விட்டு கொடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் இந்த பாயிண்ட்ல சஃபர் ஆகுறேன்னா நீ தான் எனக்கு துணையா இருக்கணும், நீயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க. உங்களுக்காக தோணும், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்திக்கிட்டு இருந்தாங்க, பயங்கரமா ரூடா பிஹேவ் பண்ணாங்க, இரிட்டேட் ஆனாங்க, இப்ப என்னடான்னா பாத்தீங்கன்னா எனக்கே அட்வைஸ் பண்றாங்க. பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்களே ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அழுதுட்டு இருந்தவங்க என் மேலதான் தப்பு, என்னை மன்னிச்சுட்டு என்னை சமாதானப்படுத்தினாங்க. இப்ப என்னடான்னா அப்படியே வித்வான் மாதிரி, ஞானி மாதிரி எனக்கே அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடும். நாம தான் தப்பா இருக்கிறோமா, நாம தான் அவங்களை டிஸ்டர்ப் பண்றோமா, நாம தான் அப்போ பொறுப்பு இல்லாம இருக்கிறோமா அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு சந்தேக உணர்வை அவங்க கொண்டு வந்துருவாங்க. பிகாஸ் இப்ப தெளிவா பேசுவாங்க. 2010 உனக்காக இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன், கரெக்டா, நான் சுயநலமா இல்ல. 2015 என்னுடைய நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துருக்கேன், நான் சுயநலமா இல்ல. 2020 நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், நான் சுயநலமா இல்ல. ஆனா 2026 என்னால முடியல. அப்படி இருக்கும்போது நீ பாட்டுக்கு இப்படி இருக்க, எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. கரெக்டா? என்ன நான் ரெடி பண்ணிக்கிறதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே பயங்கரமா ஞானி மாதிரியும் ஒரு தெரபிஸ்ட் மாதிரியும் பேசி பயங்கரமா கவர் அப் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கு காரணமே நீதான். கரெக்டா? நீ என்னை நல்லா பாத்துக்கல, நீ எனக்கு எமோஷனல் சப்போர்ட் கொடுக்கல, அதனாலதான் நான் எனக்கு இப்படி ஆயிட்டேன் பாரு, இப்படி கத்துறேன் அப்படின்னா பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்டயே சொல்லி உங்களுக்குள்ள ஒரு கில்ட் கான்சியஸை மேக் பண்ணி விட்டுருவாங்க. என்னதான் நடக்குது? இந்த 5 அறிகுறிகளும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த 5 அறிகுறிகள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, அல்லது உங்க பார்ட்னர் பண்றாங்களா, இல்ல சுத்தி இருக்கிற யாராவது பண்றாங்களா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி செக் பண்ணி தரவா அலைன் பண்ணிக்கோங்க. இந்த 5 அறிகுறிகளும் ஒரு வேலை ஒரு நபர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ரொம்ப ரொம்ப மோசமான, மீட்டு கொண்டு வரவே முடியாத ஒரு பிளேஸுக்கு போய்கிட்டு இருக்காங்க, அவங்க பேடான வைப்ரேஷன்ல இப்போ இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க 2 விஷயம்தான். ஃபர்ஸ்ட் ஒண்ணு, காரணமே இல்லாம பயங்கரமா பர்ஸ்ட் அவுட் ஆகி சத்தம் போடுறது, இரிட்டேட் ஆகுறது, கண்டபடி வார்த்தைகள் அலோவ் பண்றது, அப்புறம் அழுகிறது, விக்டிம் கார்டு மேக் பண்றது, அதுக்கப்புறம் உங்களுக்கே ஞானி மாதிரி அட்வைஸ் பண்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்துனவங்க அவங்களா, அழுதவங்க அவங்களா, இல்ல இப்ப ஞானியா மாறிட்டாங்களே இது அவங்களா அப்படின்னு உங்களால கரெக்டா அவங்கள உங்களால ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியாது, உங்களால தீர்மானம் செய்யவே முடியாது. உங்களுக்கா அவங்க கூட இருந்தா பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகும். என்னடா பண்றாங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், இதுதான் என் வாழ்க்கையா, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம வாழ போறேனா அப்படின்னு பயங்கரமா பயமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பீரியட் வந்துருச்சுனாலே நிறைய ஹஸ்பண்ட் நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய ஒய்ஃப சொல்றாங்க, மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்றாங்க. என்ன அப்படின்னா, பயமா இருக்கு, அடுத்தது என்ன நடக்குமோன்னு யோசிக்கும் போது எனக்கு பயமா இருக்கு, கடைசியில எம் மேலேயே தூக்கி பழி போட்டுடுறாங்க, இப்ப நான் என்னதான் பண்றது, நான் தான் தப்பா இருக்கேனா, நான் தான் பொறுப்பு இல்லாம இருக்கேனா, நான் தான் அவங்களுக்கு எமோஷனல் வேலிடேஷன் கொடுக்கறது இல்லையா அப்படின்னு எம் மேலேயே எனக்கு செல்ஃப் டவுட் வந்துருச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னுட்டு.
எஸ், சைக்காலஜில இதுக்கு ஒரு டேர்ம் இருக்கு. எஸ், பைபோலர் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்கும் இரிட்டேட் ஆகி, ஓகேங்களா, பயங்கரமா வயலண்டா பயங்கரமா இரிட்டேட் ஆகி சத்தம் போடுவாங்க, வேர்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க, ரொம்பவுமே காயப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க. பேசின அதே நபர் அழுவாங்க, தன்னைத்தானே சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க, தன்னை சமாதானப்படுத்த நீ வா அப்படின்னு சொல்லி இழுப்பாங்க. நம்ம சமாதானப்படுத்தல அல்லது சமாதானப்படுத்துறது இன்னாஃப் இல்லை அப்படின்னா உங்க மேலேயே தூக்கி பழிய போட்டுட்டு அவங்கள விக்டிமா காமிச்சுப்பாங்க. அடுத்தது உங்களுக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க, ஞானியா மறுடுவாங்க. இவங்க தான் அழுத பர்சனா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. எஸ், 2 பர்சனாலிட்டி இருக்கிறது உங்களால நல்லாவே ஈஸியாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்ப பார்த்த 5 விஷயங்களுமே மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான அறிகுறி. இப்ப நம்ம ஒரு சிம்பிளான அறிகுறி பார்க்க போறோம். இது உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். வீட்டை கிளீனா வச்சுக்க மாட்டாங்க, வீட்டுல எப்பவுமே ஒரு இருட்டு இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே ஒரு பேட் ஸ்மெல் கதவை ஓப்பன் பண்ணாலே வரும், எப்பவுமே ஒரு ஹீட்டான ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஏங்க இது எல்லார் வீட்லயும் இருக்கத்தானங்க செய்யும், சரியான பராமரிப்பு இல்லை, இவங்களுக்கு அதை பராமரிக்கணும்னு தோணவே தோணாது. புரியுதுங்களா? பாத்திரத்தை சரியா கழுவ மாட்டாங்க, அது அப்படியே இருக்கும், நிறைய கொசுலாம் பருக்கும், எல்லாமே பேடாவே இருக்கும். டோட்டலா பாத்தீங்கன்னா பேட் வைப்ரேஷன் வீட்டுக்குள்ள போனாலே ஃபீல் ஆகும். ஆனா இப்படி இருப்பாங்க. ஆனா அவங்க வீட்டை விட்டு வெளியில போகும்போது பயங்கரமா பிளசண்டபிளா இருக்கிற மாதிரி, கிளீனா கம்ப்ளீட்லி ரொம்ப ஹெல்தியா இருக்கிற மாதிரி மேக்கப் போட்டுட்டு போவாங்க. எஸ், கவர் அப் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அதாவது வீட்டுக்குள்ள இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டாவே இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்டை திட்டுவாங்க அல்லது ஒய்ஃபை திட்டுவாங்க, குழந்தைங்களை திட்டுவாங்க, ஒரு மாதிரி ரூடா நடந்துக்குவாங்க, யாருக்குமே பொறுப்பா நடந்துக்க மாட்டாங்க, எல்லாரையுமே வந்து ஹர்ட் பண்ணுவாங்க, இவங்களும் ஹர்ட் ஆயிப்பாங்க, அழுவாங்க, புலம்புவாங்க. நம்ம முன்னாடி பார்த்த 5 அறிகுறிகளும் நடக்கும். வீடு கிளீனா இருக்காது, வீட்டுல ஒரு பாசிட்டிவிட்டியே இருக்காது. ஆனா வெளியில போகும்போது எப்படி மேக்கப் போட்டு போறாங்களோ அதே மாதிரி வெளி உலகத்துல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஈஸியா அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு லைஃப் கோச்சா கூட இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அவங்களுக்கு அடுத்த பட்டன் ஆன் ஆகும்போது வாழ்க்கைனா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கரெக்டுங்களா? அதாவது இப்ப நீங்க எதை வச்சு நீங்க அவங்கள டிஃபைன் பண்ணுவீங்க? வெளி உலகத்துல இருக்கிறவங்களுக்கு இவங்கள போல யாருமே இல்லைங்க அப்படின்னு தான் தோணும். ஆனா அந்த வீட்டுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்காங்க பாருங்க, அவங்க ஹஸ்பண்டோ அல்லது ஒய்ஃபோ அல்லது குழந்தைங்களோ பாவம் ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. பிகாஸ் இங்க எதுவுமே கேர் பண்ணல, ஆனா வெளியில போனா நடிக்க மாட்டாங்க, அவங்க அதுவாவே மாறிடுவாங்க. இதெல்லாம் நடிப்புங்க, பாருங்க இதெல்லாம் நடிப்பு, தெரிஞ்சுதான் பண்றாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரியாது, அவங்கள அறியாமலேயே அந்த 2 பட்டன் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப், ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வீட்டுக்குள்ள இவ்வளவு இருட்டா இருக்கு, வீட்டுக்குள்ள இவ்வளவு அசுத்தமா இருக்கு, அதை சேஞ்ச் பண்ணணும், அதை நம்ம போய் ஏதாவது கை வச்சு ரெடி பண்ணணும் அப்படின்னு தோணாது. அதை பண்ணவும் மாட்டாங்க. வீட்டுக்குள்ள இருக்கவங்க கிட்ட அன்பா நடந்துக்க மாட்டாங்க, வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட வந்து ஒரு மாதிரி ஸ்வீட்டா இருக்க மாட்டாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு போயிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க, வெளி உலகத்துல பிளசண்டபிளா தன்னை வந்து டிசைன் பண்ணிட்டு போய் அழகா காட்டுவாங்க. ஸோ இது பைபோலர் டிசார்டருடைய ரொம்ப முக்கியமான அறிகுறி. ஸோ ரொம்ப பேடான வைப்ரேஷன்ல ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அவங்க 2 பர்சனாலிட்டியோட இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, விக்டிமாவும் அவங்க இருக்கிறாங்க, அவங்க அட்வைசராகவும் இருக்கிறாங்க, பயங்கரமா அவங்க வந்து லைஃப் கோச்சிங்கே பண்ற அளவுக்கு பயங்கர லெஜண்ட் மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பைபோலர் டிசார்டர் இருக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில உங்க பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாருங்க அவங்களுக்கு பைபோலர் டிசார்டர் அப்படின்னு சொல்லி கலாய்க்காதீங்க. பாருங்க அவங்களுக்கு பைபோலர் டிசார்டர் இருக்கு, கொஞ்சம் ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகாதீங்க. அதுக்கு பதிலா உங்களுடைய ஹெல்ப் அவங்களுக்கு ரொம்பவுமே முக்கியம். ஸோ எந்த வகையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இவங்களை நான் எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்கள நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கேர் தான் காட்டணும். நான் அவங்க அப்படி பண்றாங்களா, நான் ரிவர்ஸ் சைக்காலஜி பண்ணி அவங்களை இன்னும் ஹர்ட் பண்ண போறேன் அப்படின்னு இறங்கிடாதீங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு இந்த 2 பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னா அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, எனக்கு எதுக்கு கவுன்சிலிங், நான்லாம் கவுன்சிலிங்க்கு போக மாட்டேன், நானே 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணுவேன், என்கிட்டயே 10 பேர் கவுன்சிலிங் வருவாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு மென்டல் ஹெல்த் ஹீலிங் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம், அவங்களுக்கு பீஸ் ரொம்ப முக்கியம்.
ஸோ அதனால அவங்கள அப்படியே விட்டுடாதீங்க. கண்டிப்பா ஒரு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து அவங்கள அதுல இருந்து வெளியில கொண்டு வரணும். உடனே வந்து இவங்களுக்கு பெரிய நோய், இவங்க பைத்தியம் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தாதீங்க. நம்ம எல்லாம் 2026ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பார்ட்னருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இவங்க இப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த 5 அறிகுறிகளையும் சொல்லலை. இவங்கெல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 5 அறிகுறிகளும் சொல்லலை. இந்த 5 அறிகுறிகள் தென்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு உங்களோட ஹெல்ப் ரொம்ப 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 முக்கியம். சோ இந்த 5 அறிகுறிகளை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பைபோலர் டிசார்டர் இருக்கு, இவங்களுக்கு வந்து ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறது வந்து நல்ல பழக்கம் கிடையாது. அதுக்கு பதிலா அவங்களுக்கு நீங்க மெடிக்கலி அண்ட் வந்து தெரப்பி நீங்க கொடுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அல்லது எங்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கணும், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான சைக்கலாஜிக்கல் ரீதியான கவுன்சிலிங் எடுத்துக்கணும்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகம் பிளிப்கார்ட், அமேசான், நோஷன் பிரஸ் அப்படிங்கிற 3 தளங்கள்ல அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. விருப்பம் இருக்கு அப்படின்னா புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.